நூருல் இஸ்லாம் மக்தப் மதரசாவினுடைய 4ஆம் ஆண்டு நிறைவு விழா, மாணவ மாணவிகளுடைய பேச்சு போட்டி, பரிசளிப்பு விழா. அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் திருச்சியிலிருந்து ஒரு சிறப்பு பேச்சாளர், சிறப்பு பயானாக மௌலவி இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் நமக்கு மத்தியிலே வர இருக்கிறார். எனவே இவைகளெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் அதிகமாக பேச விரும்பலை. எல்லோருக்குமாக ஒரு துஆ செய்ய நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இவ்வளவு நேரமாக மாணவ மாணவிகள் பேசிய பேச்சுக்கள், ஓதிய கிராத்துகள் எல்லாவற்றுக்குமாக மதிப்பீடு செஞ்சு மார்க் போடுங்க என்று சொல்லி என்னிடத்திலையும் ஹஜரத் அவர்களிடத்திலையும் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாணவர்களுக்கு மார்க்குகள் போட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லோருமே மிக சிறந்த அவருடைய சக்தியை வெளிப்படுத்தினார்கள், திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை மாணவ மாணவிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இவர்களுடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த மாணவ மாணவிகளை தயார் செய்த ஆசிரியர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்காக உழைத்த இந்த மஸ்ஜிதுடைய இமாமையும், இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்துடைய தலைவர் அண்ணன் முபாரக் அலி அவர்களுக்கும், இன்னும் நிர்வாகத்தினர்களுக்கும், இன்னும் ஜமாத்தை சார்ந்த அத்தனை பேர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இதில் செலவழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு சில வார்த்தைகள் மட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டில் ஃபாத்திமா நாயகி மட்டும் இருக்கிறாங்க. அவருடைய கணவர் அலி இல்லை, அதில் அலி ரலியல்லாஹு வீட்டில் இல்லை. நபி கேட்கிறார்கள், ஃபாத்திமா மருமகனை எங்கே, அலி எங்கேன்னு கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளார் சொன்னார்கள், என்னுடைய தந்தை அவர்களே, உங்களுடைய மருமகனார் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கு மத்தியில் ஒரு மனஸ்தவம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து மதீனாவில் பல பகுதிகளில் தேடுகிறார்கள். தேடுகின்ற பொழுது ஒரு இடத்துல ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுத்துருக்கிறாங்க. ஒரு மணல் மேட்டில் ஹஜரத் அலி அவங்க படுத்து கிடக்கிறாங்க. நபி அவர்கள் அவர்களை பார்த்து தட்டி எழுப்புகிறார்கள். ஹஜரத் அலியை எந்திரிங்கன்னு சொன்னாங்க. யா அபத் துராப். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மணலில் படுத்திருந்தாங்க. மணல் அவங்க உடனெலாம் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு பேர் சொன்னாங்க அபு துராப், மண்ணின் தந்தையை எந்திங்கன்னாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். நபி அவர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா, உன் கணவர் உன்னை வெறுக்கும் நிலையில் சண்டை போட்டுட்டீங்க. உன் கணவரை உன் கணவர் உன் மீது வெறுப்பாக இருந்த நிலையில் நீ மரணமடைந்தால் நீ நரகத்துக்கு போயிருப்ப என்பதாக நபியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரும், கணவனுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமாக விவாகரத்து நடக்கிறது என்பதாக. அதிகமாக விவாகரத்து தலாக்கு நடக்கிறது. இந்த தலாக்கு யார் கேட்கிறார் தெரியுமா? இப்பொழுது ஒரு காலத்தில் தலாக் என்றால் ஆண்கள் தான் தலாக் சொல்வார்கள், தலாக் கேட்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆய்வு சொல்கிறது, பெண்களே அதற்கு நேரடியாக இந்த கணவனோடு வாழ எனக்கு விருப்பமில்லை என்று சின்ன சின்ன காரணங்களை காட்டி
விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி பெண்கள் மாறி இருக்கிறார்கள். அதை முதலில் கொண்டு வருவது பெண்கள் தான் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. என்றால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளும் இன்னைக்கு பெரிதாக்கப்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட விவாகரத்து வரைக்கும் சென்று அது இன்னைக்கு பெண்களே முன்வந்து வேண்டாம் என்ற ஒரு நிலையை எடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான கட்டத்தில் இன்னைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது என்பதாக இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொன்னால் கண்ணியமிக்க தாய்மார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எங்கேயுமே பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஆயிஷா அம்மாவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு. வீட்டில் 2 பேருக்கு மத்தியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சத்தம் 2 பேர் சத்தம் கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சத்தம் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயனுடைய தகப்பனார் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் 2 பேரும் இங்கே பிரச்சனை. யாருக்கு? நபி அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகட்ட சண்டைக்கு போனாங்க. எப்படி நீ சத்தத்தை உயர்த்தலாம், நபியினுடைய சத்தத்துக்கு மேலே நீ இப்படி சத்தத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அடிக்க போனாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபூபக்கர், எங்கள் 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை நீங்கள் அப்படியே கண்ணும் காணாமல் விட்டிருந்தால் நாங்கள் சேர்ந்துருவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உள்ள நுழைந்து எழுச்சிடாதீங்க, இது பெருசாகி விட்டுறாதீங்கன்னாங்க. அப்போ என்ன விளங்குது? கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 3வதாக யார் வந்தாலும் அது பெரிய பிரச்சனை வேணும். அது அந்த பெண்ணுடைய வீட்டிலிருந்து வந்தாலும் சரி, அல்லது அந்த ஆணுடைய வீட்டிலிருந்து வந்தாலும் சரி, 2 பேருக்கு மத்தியில் 3வதாக ஒரு மனிதர்கள் அங்கே நுழைவார்களேயானால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த குடும்பம் சந்திக்கிறது. அதன் விளைவு தான் இன்றைக்கு விவாகரத்து வரைக்கும் இன்றைக்கி செல்கிறது என்பதாக இன்றைக்கி ஆய்வுகள் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஜோடிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சொன்னால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் பெரிதுபடுத்தாமல் அவர்களை விட்டுவிட்டு நாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு வழிமுறைகள் நாம் தேர்வு செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.